ஹலோ ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் வீடியோவில் உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபி ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி செய்யறதுன்ட்டு காட்டி கொடுக்குறேன். வெரி ஈஸி அண்ட் வெரி டேஸ்டி. காலையில் பசங்களுக்கு இது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிட்றா. ஈஸியாக நீங்கள் செஞ்சுடலாம். எதுனாக்கா மல்டி கிரெயின் பிரெட் வச்சு சாண்ட்விச் பண்ண போகிறேன். சாண்ட்விச்சுக்கு நான் மல்டி வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெங்காயம், தக்காளி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, கேப்சிகம், இந்த மாதிரி சொல்லிட்டு போனால் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸை வச்சு நீங்கள் இந்த பிரெட்டில் சாண்ட்விச் செஞ்சு கொடுத்தாக்கா எல்லாருக்கும் பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். ஈஸியாக கூட நீங்கள் இதை பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒன்று ரெசிபி இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. நான் பழைய வீடியோவில் உங்களுக்கு சோர்தோ பிரெட் வச்சு எப்படி சாண்ட்விச் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். பட் இன்னைக்கு என்ன விசேஷம் இதில் என்னக்கா, இது மல்டி கிரெயின்ஸ் ஓட்ஸ் பண்ணியிருக்கிறோம். மேஜர் கண்டென்ட் இதில் ஓட்ஸ். இந்த பிரெட் அது கூட சீட்ஸ் எல்லாம் ரொம்ப பயன்படுத்தியிருக்கிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரெட். எதுக்குன்னாக்கா இதில் வைல்டு ஈஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கமர்ஷியல் ஈஸ்ட் இப்போல்லாம் டேஞ்சரஸ், உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நேச்சுரல் ஈஸ்ட்டை யூஸ் பண்ணிருக்கிறதுனால பசங்களுக்கு நீங்கள் தைரியமாக செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு வீட்டில் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம். ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுட்டு 2 டீஸ்பூனு குக்கிங் ஆயிலை விட்டுட்டு கடுகு தாளிப்புக்கு போடணும். இதுக்கு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் போடக்கூடாது. சாண்ட்விச்சுக்கு ஜஸ்ட்டு கடுகு தாளிப்புக்கு போட்டால் போதும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. பாருங்க, இங்கே நான் வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் எல்லாம் போடுறதுனால 1 by 1 ஃப்ரை பண்ணணும். முதல்ல காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் இங்கே 3-4 போட்டிருக்கேன். வெங்காயத்தை 2 ஃபைனாக நறுக்கி சேர்த்துருக்கேன். முதல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ஏன்னா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த அப்புறம் கேப்சிகம் சேர்க்கலாம். கேப்சிகமும் அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் வதங்கினாக்கா நல்லா வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி சாகி ஆகிடும், சப்பேன்னு ஆகிடும். அதனால வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வந்தோட்டு கேப்சிகம் போடுங்க. அப்புறமா மற்றது சேர்க்கலாம். கேரட் துருவல், தக்காளி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இங்கே உருளைக்கிழங்கு கூட கிரேட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இதே சேர்க்கணுன்றது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு விரும்பினாக சேர்த்துட்டு நீங்கள் செய்யலாம். கார்ன் சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம். அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக சாஃப்டாக வரைக்கும் நறுக்கணும். இப்போது அதுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆச்சு. பாருங்கள், இதுதான் மல்டி கிரெயின்ஸு பிரெட். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஓட்ஸில் செஞ்சுருப்பேன், அதனால டேஸ்ட் ஜாஸ்தி. சூடான தவா மேலே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு எவ்வளோ கொள்ளுமோ தவால அவ்வளோ ப்ரெட்டை வச்சுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வரணும். பாருங்கள், எவ்வளோ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துட்டுருக்கு. பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். ஒன்ஸ் அது பொன்னரும் வந்த உடனே எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. நான் இதே மாதிரி ஒரு லோஃப் ப்ரெட் ஃபுல்லு டோஸ்ட் பண்ணி தட்டுக்கு மாற்றிருக்கேன். ஒரு 10 பீஸ் வரும், அவ்வளோதான். ஒரு லோஃபில் 10 பீஸ் வரும், கரெக்டாக இருக்கும். பாருங்க, அப்புறமா நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸ்டஃபிங்கு, அதை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு ப்ரெட்டு மேலே இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு இப்படியும் கொடுக்கலாம், இல்லை மேலே ஒரு ப்ரெட்டை அழுத்திட்டு சாண்ட்விச் மாதிரி கொடுக்கலாம். நான் இன்றைக்கி சாண்ட்விச் மாதிரி சர்வ் பண்ணிட்டுருக்கேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுது. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிறது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட்டு கூட ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கணும், செய்யணுன்னாக்கா என்னோடய வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.